ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம புதிய கல்வி சேனலில் 6th தமிழ் முதல் பருவம் ஃபஸ்ட் இயல் தமிழ் தேன் அப்படிங்கிற இயலில் வளர்த்தமிழ் அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம். உரைநடை உலகம் வளர்த்தமிழ். மூத்த தமிழ்மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்கச் செய்வது. உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியின் சிறப்புகளை அறியலாம் வாருங்கள். மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழி. மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது. பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவது மொழியே. உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இவற்றில் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் இரண்டையும் பெற்றுள்ளன. இந்த ஃபஸ்ட் டாப்பிக்கில் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு டேஸ் மொழி. ஓகேங்களா? மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. நாம் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது டேஸ் மொழி. தமிழில் உலகில் எத்தனை மொழிகள் உள்ளன? 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. தமிழின் 2 வடிவம் என்ன? பேச்சு வடிவம், எழுத்து வடிவம். உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிகச் சிலவே. அவற்றுள் செம்மை மிக்க மொழிகள் என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை ஒரு சில மொழிகளே. தமிழுக்கு அத்தகு சிறப்புமிக்க செம்மொழியாம். தமிழ் இலக்கியங்கள் பலவும் இனிமையானவை. ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கியங்கள் எத்தனை இனிமையானவை யாவை? 3 இனிமையானவை. அவை ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை. பாருங்க, பலமொழி கற்ற கவிஞர் யார்? பாரதியார். அதனால தான் பாரதியார் சொன்ன வசனம் பாருங்க, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்ற வரியை கூறியவர் பாரதியார். தமிழ் மொழியை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. மூத்த மொழி. இப்போ தமிழ் தாயின் தொன்மையை பற்றி பாரதியார் புகழ்ந்து கூறுகிறார். என்னன்னு? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு கூறியவர் பாரதியார். ஓகே. சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். தமிழில் நமக்கு கிடைக்கப்பட்ட மிக பழமையான நூல் தொல்காப்பியம். அப்படி என்றால் அதற்கும் முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இதனை கொண்டு தமிழ் மொழி மிகவும் தொன்மையான மூத்த மொழி என்பதை உணரலாம். இந்த பேராகிராஃபில் எப்படி சொல்ல வராங்கன்னா, மூத்த மொழி பேராகிராஃபில் சாலைகள் ஃபஸ்ட்டு சாலைகள் உருவாகியிருக்கும். ஒரு சாலைகள் உருவானதுக்கு அப்புறம் தான் சாலைகளுக்கான விதிகளும் உருவாகியிருக்கும். அதுபோல் ஃபஸ்ட்டு தமிழ் இலக்கியங்கள் தோன்றியிருக்கும், அதுக்கப்புறம் தான் இலக்கண விதிகள் தோன்றியிருக்கும். அப்படி தோன்றின நூல் தான் நமக்கு தொல்காப்பியம், மிக பழமையான நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது எளிய தமிழ் பேராகிராஃபு. தமிழ் மொழி பேசவும் எழுதவும் படிக்கவும் உகந்த மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மை ஒலிகள். இப்போ உயிர்மை ஒலிகள் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா, உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மை ஒலிகள். ஓகேவா? உயிர் எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகள் அறிந்து கொண்டால் உயிர்மை எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். உயிர்மை எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் எவ்வாறு ஒலிப்பு, எப்படி உச்சரிக்கிறதுன்னு நம்ம கற்றுக்கிட்டோம்னா உயிர்மை எழுத்துக்களை 2மே சேர்ந்து நம்ம ஈஸியாக ஒலிக்கலாம் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, ஆ
ப்ளஸ் மூ ப்ளஸ் து அமுது. ஓகேங்களா? தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிதானது தான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டு, வலஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்னா நம்ம வலது பக்கமாக எழுதுறது. ஆ வலது பக்கமாக எழுதலாம், ஏ வலது பக்கமாக எழுதலாம், ஔ நா ஞா. இடஞ்சொலி எழுத்துக்கள்லாம் இடது பக்கமாக எழுதுறது. டா யா லா. அடுத்து தெரிந்து கொள்வோம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நூல்லையுமே ஒவ்வொரு நூலில் இருக்கிற லைனில் அது என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தொல்காப்பியம்ங்கிற நூலில் தமிழ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கான். எந்த லைனில்? தமிழன் கிழவையும் அதனோ ரற்றே. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தமிழ் கிழவி ரொம்ப தொல்லை பண்ணுறா. தொல்லைனா தொல்காப்பியம், தமிழன் கிழவினா அந்த மேற்கோள் லைனு. ரெண்டாவது, சிலப்பதிகாரம் நூலில் வஞ்சி காண்டமில் இமில் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். அந்த லைனில் தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து மூணாவது பாருங்கள், அப்பர் இயற்றிய தேவாரத்தில் தமிழன் கண்டாய் அப்படிங்கிற லைனில் தமிழன் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த அப்பருடைய பேர் வந்து இயற்பெயர் தான் அப்பர், சிறப்பு பெயர் திருநாவுக்கரசர். ஓகேவா? திருநாவுக்கரசருக்கு அப்பருங்கிற பெயர் சூட்டியவர் திருஞான சம்பந்தர். அடுத்து சீர்மை மொழி. சீர்மை மொழி. சீர்மை என்பது ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல். தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பும் குறிப்பிடத்தக்கது. பாருங்க, ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் டேஸ் சீர்மை. உயர்திணை அட்டிணை என இருவகை திணைகளை அறிவோம். ஓகேங்களா? உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும். ஓகேவா? உயர்திணையோட எதிர்ச்சொல் உயர் தாழ்திணைன்னு தான் அமைய வேண்டும். ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் அற்றிணை அல் பிளஸ் திணை உயர்வு அல்லாத திணை என்றே நம் முன்னோர் பெயரிட்டனர். அடுத்து பாருங்க, பாகற்காய். பாகற்காய்னா கசப்பு சுவை உடையது. அதனை கசப்புக்காய் என்று சொல்லாமல் இனிப்பு அல்லாத காய் அப்படின்னா இனிப்பு அல்லாத காய் பாகற்காய். பாகற்காய் பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் என வழங்கினர். இவ்வாறு நம்ம முன்னோர்களெல்லாம் பெயரிட்டிருக்கிறாங்க. எப்படி? அட்ரினா அல் பிளஸ் திணை உயர்வு அல்லாத திணை எனவும், பாகற்காய் வந்து கசப்பு காய்ன்னு சொல்லாமல் பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் இனிப்பு இல்லாத காய் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பெயரிட்டிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, வளமை தமிழ். தமிழ் வளமை மிக்க மொழி. ஓகேங்களா? இப்போ தமிழில் இருக்கிற இலக்கண நூல்கள் பார்த்திங்கன்னா தொல்காப்பியம், நன்னூல். அதே பாருங்க, சங்க இலக்கியங்கள் அப்படின்னா 8 தொகை 10 பாட்டு. அறநூல்கள் நிறையா இருக்குது. அதில் 2 நூல்கள் பார்த்தீங்கன்னா திருக்குறள் மற்றும் நாலடியார். தமிழில் காப்பியங்கள் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை இருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழி சொல்வளம் மிக்கது. தமிழ் மொழி சொல்வளம் மிக்கது. ஒரு பொருளின் பல நிலைகளும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பாகும். சான்றாக, தோன்றுவது முதல் ஒரு பூ வந்து தோன்றுவது முதல் உதிர் வரை மொத்தம் 7 நிலைகள் அந்த பூவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த 7 நிலைகள் பாருங்கள். இந்த தமிழ் சாங்கு, பழைய சாங்குன்னு வருமே, அரும்பாகி மொட்டாகி மூகையாகி, அந்த லைனில் இருக்க மாதிரி தான் இந்த பூவோட அந்த லைன்லேயே பூவோட இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அரும்பு மொட்டு முகை. இப்போ பூ வந்து நல்லா மலர்ந்துருச்சு. அலர்னா பூ நல்லா விரிஞ்சிருச்சு. வீணா பூ நல்லா வீழ்கிற ஸ்டேஜ், வாடி போகிற ஸ்டேஜ். செம்மல்னா நிலத்தில் வீழுது. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், ஒரு எழுத்து
ஒரு சொல்லாக பொருள் தருவதும் உண்டு. ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு. சான்றாக மா என்னும் சொல் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு எழுத்தே ஒரு சொல்லு பொருள் தருவதும் உண்டு. அது ஒரு சொல்லு பல பொருளையும் குறிக்குமா. ஓகேங்களா. இப்போ இந்த மா என்ற சொல்லுக்கு பாருங்கள் இத்தனை பேர்கள் இருக்குது. இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டை வச்சுக்கலாம்னா, துகள் நிறைஞ்ச வயலில் பெரிய மரத்தில் திருமகள் அப்படிங்கிற தெய்வம் மரத்தை கீழே உட்காந்துருக்கு. அந்த தெய்வம் பார்த்திங்கன்னா அழகாகவும் இருக்குது, அறிவாகவும் இருக்குது, மேன்மையாகவும் இருக்குது. அதனால் பக்கத்தில் இருக்கிற விலங்கு வண்டு எல்லாத்தையுமே அந்த தெய்வம் அழைக்குது. ஓகேங்களா. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். வளர்த்தமிழ். தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயர் உண்டு. இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும். இயல் தமிழ்னா இப்போ நம்ம மனசில் என்ன இருக்கிறோமோ மனசில் இருக்கிறத வந்து வெளியே சொல்கிறது தான் இயல் தமிழ். இயல்பாக இருக்கிற விஷயத்தை இயல்பாக சொல்கிறது இயல் தமிழ். இசைத்தமிழ்னா இப்போ நம்ம ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நம்ம மனசை மகிழ்விக்கிறது ஒரு இசையை பாட்டு கேட்டோம்னா அது நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கும், அது இசைத்தமிழ். நாடகத்தமிழ்னா ஒரு உணர்ச்சி பூர்வமாக நடிக்கணும். ஓகேங்களா. உணர்ச்சி பூர்வமாக நடித்து நம்ம நாடகத்தமிழை நம்ம புரிஞ்சு பார்க்குறோம், அது நாடகத்தமிழ். பாருங்க, தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகி வருகின்றன. அது பாருங்க, தமிழ் கவிதை வடிவங்கள் யாவை? ஃபஸ்ட்டு துளிப்பான்னு சொன்னாங்க, அப்புறம் புது கவிதைன்னு சொன்னாங்க, அப்புறம் கவிதையின் மாறிச்சு, இப்போ செய்யுள். ஓகேங்களா. அதுவே உரைநடை வடிவங்கள் பாருங்க, கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றவை. தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. ஃபஸ்ட்டு அப்புறம் நார்மல் தமிழாக இருந்தது, இப்போ அறிவியல் தமிழாச்சு, கணினி தமிழ் லெவலுக்கு மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா. இந்த பாக்ஸில் இருக்கிற தெரிந்து கொள்ளும் பாருங்கள், தாவர இலை பெயர்கள். இது நார்மலாக நம்ம வீட்டில் முன்னோர்கள் உச்சரித்த பெயர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இலை பாருங்கள், ஆல் இலை, ஆலமரத்து இலை, அரச இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை. கீரை வகைகள் பாருங்கள், அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. புல், அருகும் புல், கோரை புல். தாள், நெல் தாள், வரகு தாள். இன்னும் வில்லேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் இந்த பேர் யூஸ் பண்ணுவாங்க, தாளுங்கிற பேர் யூஸ் பண்ணுவாங்க. தலை பாருங்கள், கொத்து மல்லி தலை அப்படி வச்சுக்காங்க. மடல், சப்பாத்தி கள்ளி மடல், தாளை மடல். தோகை, கரும்பு தோகை, நாணல் தோகை. ஓலை, பனை ஓலை, தென்னை ஓலை. கூந்தல், கூந்தல்னா கமுகு, கூந்தலோட இன்னொரு பெயர் கமுகுன்னு சொல்லுவாங்க. அடுத்து புதுமை தமிழ் பாருங்க, இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய கலை சொற்கள் உருவாகி வருகின்றன. ஓகேங்களா. அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப தமிழில் வந்து புதுசாக ஒவ்வொரு இதுக்குமே சொற்கள் உருவாகி வருகின்றன, நம்ம யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே. பாருங்கள், இணையம் அப்படின்னா இன்டர்நெட். முகநூல் அதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட இன்னொரு பேர் தான் முகநூல். வாட்ஸ்அப்போட இன்னொரு பெயர் தான் புலனம். வாய்ஸ் சர்ச் அதனுடைய தமிழ் பெயர் தான் குரல் தேடல். தேடுபொறி அதனுடைய இங்கிலீஷ் பெயர் சர்ச். செயலினா ஆப்ஸ். டச் ஸ்க்ரீனோட தமிழ் பெயர் தொடுதிரை. இப்பயுமே தமிழ் வந்து என்றைக்குமே அழியாது. ஏன்னா புதுசாக ஒவ்வொன்றும் நம்ம கண்டுபிடிக்க தொழில்நுட்பத்தில் அதுக்கேற்ற மாதிரி தமிழ் சொற்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் தமிழ் எப்பயுமே அழியாது, இருக்க கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். பாருங்கள், சமூக ஊடகங்களில் பாருங்கள், செய்தித்தாள் அப்படின்னா நியூஸ் பேப்பர், தொலைக்காட்சி அப்படின்னா டிவி. ஓகேங்களா. இந்த மாதிரி அறிவியல் தமிழ் கணினி தமிழாக வளர்ந்து இருக்கு. அறிவியல் தொழில்நுட்ப மொழி. உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன. இந்நிலையில் எழுத்து வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கில் உருவாக்கப்பட்டவையாக உள்ளன. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். ஓகேங்களா. தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை.
ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளன. இப்போ நம்மளுடைய தமிழ் எழுத்துக்களை கம்ப்யூட்டரில் பயன்படுத்தணும்னா அதில் எண்கள் 1லேருந்து 10 வரைக்கும் இருக்க எண்களால் மட்டும்தான் பயன்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ தமிழ் எண்கள் பாருங்கள். இதுக்கு நம்ம 1ன்னு கம்ப்யூட்டரில் அழுத்தினோம்னா அது கான்னு டைப் ஆகுமா, அந்த மாதிரி. இப்போ நம்ம 2ன்னு டைப் பண்ணணுமா ஊ. இது பாருங்கள், அந்த காங்க லைனில் 1 அப்படியே வரும். ஓகேங்களா? இந்த 2 அப்படியே பாருங்கள் ஊ மாதிரி இருக்கும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 2 வந்து ஊ மாதிரி இருக்கும். 3 லெட்டர் பார்த்தீங்கன்னா இது அப்படி நியூ. 3 ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 1க்கு வந்து காலே 1 நேராக வந்துடும். 2க்கு ஊ பார்த்தீங்கன்னா ஊ மாதிரி இருக்கும். 3க்கு ஞா பார்த்தீங்கன்னா அதிலே இப்படி ஞா போட்டுக்கலாம். 4க்கு 5க்கு 6க்கு இது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் சருசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 4, 5, 6க்கு சருசு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 7னா தமிழ் என்ன நார்மலாக சொல்லுவோம், 7 ஆரம்பிக்குது. அப்போ 7. 8னா ஆ. இந்த 8 ஆ பார்த்தீங்கன்னா அப்படி ஆரம்பிக்கும். கரெக்டாக வருதுங்களா? 8க்கு ஆ. 9க்கு கியா. 10க்கு கா. 0க்கு 0. ஓகேங்களா? 9க்கு கு. 10க்கு கா. 0க்கு 0. இந்த மாதிரி ஈஸியாக தமிழன்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். இதுக்கு நம்ம ஷார்ட்கட் பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் அங்கே இருக்கிற பாக்ஸை நான் தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உழவர்கள் கோடை காலத்தில் வேளாண்மை செய்யும் போது பாம்பு, முதலை, மீன் மருந்து கடித்தால் மீன் ஆகியவை கடித்தால் மருந்து போடணும். ஓகேங்களா? இந்த லைனு இது கீழே பாருங்கள். உழவர்கள் நற்றிணை. நற்றிணைக்கு ஒரு இன்னொரு சிறப்பு பெயர் நல். கோடைனா அகநானூறு அகம். வேளாண்மைனா களி குரல். செய்யும் பாம்பு. செய்யும் செய் பாம்பு முதலை மீன் அதுக்கு எல்லாருக்குமே குறுந்தொகை. மருந்துனா அகநானூறு குரல். இது கீழே இருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல உள்ளத்தில் நம்ம விவசாயம் கேழ்வரகு களி செஞ்சோம்னா அதுக்கு ஒரு சின்ன தொகை கிடைக்கும், குறுந்தொகை கிடைக்கும். அதனால் அகம் நம்ம உள்ள மனுஷன் குரலும் நல்லா சந்தோஷமாக தெளிவாக இருக்கும். ஓகேங்களா? 2வது பாருங்க, ஊர் உலகத்தில் உயிர் அன்பு கிளவிய ஒலிக்கணும். ஓகேங்களா? ஊர் உலகத்தில் உயிர் அன்பு கிளவிய ஒலிக்கணும். இப்போ ஒலிக்கணும் போட்டிங்களா? இப்போ எல்லாத்துக்கு கீழேயும் ஊருக்கு கீழே ஒரு தொல்லு போட்டுக்காங்க. தொல்லுனா தொல்காப்பியம். உலகத்துக்கு கீழே ஒரு தொல்லு போட்டுக்காங்க. உயிருக்கு கீழே ஒரு தொல்லு போட்டுக்காங்க. அன்பு கீழே ஒரு தொல்லு போட்டுக்காங்க. ஒலிக்கு கீழே ஒரு தொல்லு போட்டுக்காங்க. எல்லாத்துலேயும் தொல் போட்டுட்டிங்களா? இப்போ ஊரு ஃபஸ்ட்டு இது அகம் அகநானூறு. 2வது உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளவி. உயிருக்கும் கிளவி 2வது லைனில். 3வது லைனில் அன்புக்கு மட்டும் கலவையாக்கல். 4 ஒலிக்கும் கிளவி. ஓகேங்களா? 2வது லைன் ஈஸியாக இருக்கா? அப்புறம் 3வது லைனில் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு கீழே முருகு, திருமுருகாற்றுப்படை. ஓகேங்களா? 3வது பாருங்கள், புகழ் முடிவெட்ட. புகழுங்கிறது ஒரு பையன். புகழ் முடிவெட்ட பார்பர் ஷாப்புக்கு செல்கிறார். ஓகேங்களா? அப்படின்னு வச்சுக்காங்க. இப்போ இது கீழே எல்லாமே பாருங்கள். புகழுக்கு கீழே தொல்லு போட்டுக்காங்க. முடிக்கு கீழே தொல் போட்டுக்காங்க. பாரு கீழே பார் வந்து பெரிய பாரில் தான் வெட்டுவான், சின்ன பாரில் முடி வெட்ட மாட்டான். அதுதான் பெரும்பு நாற்றுப்படை. தொல்லு கீழே தொல். ஓகேங்களா? இப்போ மேலே எப்படி தொல் போட்டுட்டு வந்தோமோ அதேமாரி கீழே ஃபர்ஸ்ட் லைனில் தொல்னு போட்டுக்காங்க. இது கீழே பாருங்கள், புகழை கீழே வேற்றுமை, முடி வினை, அப்புறம் தொல்லு கீழே புறநானூறு. 4 பாருங்கள், வெள்ளம் வந்ததுனால அரசும் மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ வெள்ளம் வந்தால் என்ன பண்ணுவாங்க? வெள்ளம் வந்துருச்சுன்னா நமக்கு காசு கொடுப்பாங்க. 10 ரூபா காசு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அரசுனா
தமிழ்நாடு அரசு திருக்குறளை ரொம்ப கௌரவிக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து மகிழ்ச்சி. இப்போ வெள்ளம் வந்து அவங்க 10 ரூபா காசு கொடுத்ததுனால, அரசு 10 ரூபா காசு கொடுத்ததுனால மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஓகேங்களா. அதனால் குறள் கருப்பு தொல். ஓகே. இப்போ கற்பவை கற்ற பின் பாருங்கள். ஒரு பர்த்டே சாங் எழுதியிருக்காங்க, பிறந்தநாள் வாழ்த்து. ஓகேங்களா. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பணிவு வேண்டும், 8 திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழ் அள்ளி தாலாட்டு நாம் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாட்டை எழுதியவர் கவிஞர் அறிவுமதி. ஓகேங்களா. இப்போ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகேங்களா. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. ஓகேங்களா. இடப்புறம் என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் இடது ப்ளஸ் புறம், செகண்ட் ஒன். சீரிழமை என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் சீர் பிளஸ் இளமை. ஓகேங்களா. பாருங்க. சிலம்பு பிளஸ் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம், செகண்ட் ஒன். கணினி பிளஸ் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ், செகண்ட் ஒன். தமிழ் மொழி போல இனிதாவது எங்கோ காணும் என்று பாடியவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. ஓகேங்களா. கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. ஓகேவா. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும், எண்கள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். ஓகே வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், தேங்க்யூ. ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன்.